அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். நான் ஜோதிடர் திருப்பூர் எஸ்பி நாகராஜ். எதிர்வரவிருக்கிற தமிழ் புத்தாண்டு நாளான சித்திரை 1 தேதியிலிருந்து, சித்திரை 1 சரிங்களா, நம்முடைய பக்தி அஸ்ட்ரோ ஜோதிட சேனல்ல அடிப்படையிலிருந்து முறைப்படியான ஜோதிட வகுப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன. ஜோதிடர் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நம்முடைய ஆன்லைன் ஜோதிட வகுப்புகளில் கலந்து கொண்டு படிக்கலாம். அதுக்குண்டான வழிமுறைகளை பங்குனி மாதம் சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னீங்கன்னா, ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரு பாவகத்துல ஒரு ராசி கட்டத்துக்குள்ள சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருந்தார், சூரிய கிரகமும் சுக்கிர கிரகமும் ஒன்றாக இணைந்திருந்தார், ஒரே பாவகத்தில் ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இணைந்திருந்தார். அந்த ஜாதகர் எப்படிப்பட்ட செயலுள்ளவராக இருப்பார், என்ன பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? முதல்லீங்க யாருடைய ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்காங்களோ, அது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, அவங்களுடைய அப்பா, சரிங்களா, ஜாதகருடைய சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள ஜாதகருடைய தந்தை நல்ல ஆடம்பர பிரியரா இருப்பார், நல்ல ஆடம்பர பிரியரா இருப்பார், நல்ல பகட்டா அப்படியே பளபளப்பா எப்பவுமே அப்படி ஜொலி ஜொலிப்பா இருக்கணுங்கிறதுல ஆடம்பரத்தோடு வாழ, எதுவா இருந்தாலும் சரி ஆடம்பரமா இருக்கு. அது கட்டுற துணிமணியிலிருந்து எதா இருந்தாலும் சரி, வீடு வாங்கின எதா இருந்தாலும் சரி, நல்லா ஆடம்பரமா இருக்கணும், சொகுசா இருக்கணும் அப்படிங்கிறதுல மிகுந்த ஆசை கொண்டவரா இருப்பார், ரொம்ப ஆர்வம் உள்ளவரா இருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, பணத்தின் மீது மிகுந்த ஆசை கொண்டவரா இருப்பார். பணத்து மேல யாருக்குத்தான் ஆசை இருக்காது? இந்த உலகத்துல பிறந்து எந்த மனுஷனாவது பணத்தின் மேல ஆசை இல்லைன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு பலனா? யாருக்கு பணத்து மேல ஆசை இருக்காது? இதெல்லாம் ஒரு பலன் போட்டு சொல்லிட்டு இருந்தா இது என்ன பலன் அப்படின்னு கேக்குறீங்களா? எல்லாத்துக்குமே இருக்கும். மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் இந்த உலகத்துல பணத்தின் மேல ஆசை இருக்கு. ஏன்னா பணம் இருந்தாத்தான் எல்லாமே, இல்லைங்களா? ஆனா இந்த சூரிய சுக்கிரன் சேர்க்கையுள்ள உள்ள அந்த ஜாதகருடைய அப்பாவை பொறுத்தவரை எப்படின்னா, எல்லாத்துக்கும் இருக்கிற பண ஆசையை விட இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள ஜாதகருடைய அப்பாவுக்கு கொஞ்சம் எச்சு முச்சா இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் எச்சு முச்சான பண ஆசை இருக்கு. இது ஜாதகருடைய அப்பாவுடைய நிலை. சரிங்களா? அப்பாவுடைய நிலை. சரி, ஜாதகருடைய நிலை, அந்த அப்பாவை கண்டா பிடிக்காது. சரிங்களா? ஜாதகர் ஆண் ஜாதகத்தில் சூரிய சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, பெண் ஜாதகத்திலும் சரி, அப்பனை கண்டாலே பிடிக்காது. ஏன் அப்பாவை கண்டா பிடிக்காது? ஏன் அப்பனை கண்டா பிடிக்காது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தந்தைக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம், இல்லைங்களா? அப்பாவுக்கு அவர் தான் காரகம் வைக்கக்கூடிய கிரகம், தந்தை காரகம். இந்த தந்தைக்கு காரகம் வைக்கக்கூடிய சூரிய கிரகம் சூரியனுக்கு பகைத்தன்மை உள்ள சுக்கிரனோடு போய் சேரும்போது அந்த ஜாதகருக்கு தந்தையின் மீது பகைத்தன்மை ஏற்பட்டு விடுகிறது. தந்தைக்கும் ஜாதகருக்கும் கசப்புகள், கருத்து வேறுபாடுகள், சங்கடங்கள், சச்சரவுகள் வந்து, சரிங்களா? இது ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே அப்பா மேல இப்படி ஒரு 2 பேர்த்துக்கு இடைவெளி ஏற்பட்டு, அதே ஆணுக்கு பார்த்துட்டீங்கன்னா அப்பா மேல மட்டும் இல்லை, அப்பனை கண்டா மட்டும் பிடிக்கிறது இல்லை, பொண்டாட்டி கண்டாலும் பிடிக்காது. சரிங்களா? பெத்த அப்பனை கண்டாலும் பிடிக்காது, கட்ட பொண்டாட்டி கண்டாலும் பிடிக்காது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆணுக்கு சுக்கிரன் மனைவிக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம், இல்லைங்களா? சூரியன் அப்பாவுக்கு காரகம் வைக்கிறவர், சுக்கிரன் ஆணுக்கு பர்டிகுலர் ஆணுக்கு மனைவிக்கான காரம் வைக்கக்கூடிய கிரகம். அப்போ மனைவிக்கு காரம் வைக்கக்கூடிய கிரகம் போய் தனக்கு பகைத்தன்மை உள்ள, எப்படி சூரியன் தனக்கு பகைத்தன்மை உள்ள சுக்கிரனோட சேரும்போது அப்பா மேல கருத்து வேறுபாடு ஏற்படுதோ, அதே மாதிரி ஆண் ஜாதகத்துல சூரியன் சுக்கிரன் சேர்க்க இருக்கிற போது அந்த சுக்கிரன் ஆணுக்கு மனைவிக்கு காரம் வைக்கிற கிரகம் என்கிற காரணத்தால் அந்த மனைவிக்கு காரம் வைக்கிற கிரகம் போய் சுக்கிரனுக்கு பகைத்தன்மை உள்ள சூரியனோட சேர்ற போது பொண்டாட்டி மேலே கசப்பு, சங்கடங்கள், சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். இது ஆண் ஜாதகத்துக்கு உண்டான நிலைமை. அடுத்த பார்த்துட்டீங்கன்னா எந்த அளவுக்கு சூரியன் சுக்கிரன் நெருங்குறாரோ அந்த அளவுக்கு சுக்கிரனுடைய தன்மைகள் பாதிக்கப்பட்டு, சுக்கிரனுடைய காரகத்து தன்மைகள் பாதிக்கப்பட்டு, இப்ப நெருக்கம்னு எடுத்துட்டீங்கன்னா சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் 11 டிகிரி, சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் 11 டிகிரி இடைவெளி
சூரியனிலிருந்து பார்த்தா 11 டிகிரி, சூரியனுக்கு இந்த பக்கம் இருந்தாலும் சரி அந்த பக்கம் சரி 11 டிகிரிங்கும் போது சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆயிடுவார். அப்போ சூரியனோட சுக்கிரன் நெருங்கி கெடும் போது, பாதிக்கப்படும் போது சுக்கிரனுடைய காரகத்துவங்கள், சுக்கிரனுடைய தன்மைகள் பாதிக்கப்படும். சுக்கிரனுடைய தன்மைகள் என்னங்க? தன்மைகள் என்னங்க? ஆணுக்கு வந்து மனைவி குறிக்கிறார். ஆனா ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே பொதுவான ஒரு தன்மை குறிக்கிறது. என்ன தன்மை? அவர் தானுங்களே தாம்பத்திய ஈடுபாட்டுக்கு காரகம் வைக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் இல்லைங்களா? சுக்கிரன் வந்துதான், சுக்கிரனுடைய தயவு இருந்தாதான் வம்ச விருத்தியே இல்லைங்களா? சுக்கிரனுடைய தயவு இல்லைன்னா வம்ச விருத்தியே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணையும் பெண்ணையும் உடலால் இணைய வைக்கக்கூடிய தாம்பத்திய அந்த அந்த ஈடுபாட்டை, அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த சக்தியை காமம் சொல்லக்கூடிய அந்த தாம்பத்திய ஈடுபாட்டை, உணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை ஆண்டவன் வந்து சுக்கிரன்கிட்ட கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? கடவுள் சுக்கிரன்கிட்ட கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த சுக்கிரனுடைய தன்மை என்ன பாதிக்கப்படுது? தாம்பத்திய உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணர்வை பாதிச்சு சூரியன் நெருங்க. இப்ப காலம் என்ன ஆகுங்க? காலப்போக்கில் சுக்கிரனை எந்த அளவுக்கு சூரியன் நெருங்குறார், அந்த அளவுக்கு காலப்போக்கில் படிப்படியா தாம்பத்திய ஈடுபாடு ஜாதகருக்கு குறைந்து விடும். சரிங்களா? அந்த தாம்பத்திய ஈடுபாட்டில் ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை நிலை ஏற்பட்டு 11 டிகிரின்னு வைங்க. 11 டிகிரியிலிருந்து கெடுறார் சுக்கிரன் பாதிக்கப்படுறார். 11 டிகிரி அஸ்தமனம். சூரியனுடைய அந்த பேர் ஒளிக்குள்ள அப்படியே முழுகிறார். அந்த ஒளி கடலுக்குள்ள சூரியன் தொபக்கடின்னு விழுந்தார் வைங்களேன், உள்ள முழுகிறார். உளுந்து அந்த 11 டிகிரி 10, 9, 8, 7, 6, 5, 4, 3 டிகிரி, 2 டிகிரி, 1 டிகிரிங் போது கடலுக்கு அடியில் சூரியனுடைய கடலுக்கு ஆழத்துல அடியில் போய் அப்படியே அமிஞ்சி போய் சுத்தமா தன்னுடைய அத்தனை தன்மை மொத்தமா இழந்துடுறார். இந்த அமைப்புல எந்த அளவுக்கு நெருங்குகிற அளவிற்கு காலப்போக்கில் படிப்படியா அந்த தாம்பத்திய ஈடுபாடு ஜாதகருக்கு, சூரியன் சுக்கிரன் சேர்க்கையுள்ள ஜாதகருக்கு குறையும். காலப்போக்குல தாம்பத்திய ஈடுபாடு, ஆர்வம் இல்லாமல் போய்விடும். சுத்தமா சுக்கிரன் அவுட்டா, அப்புறம் அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. மொத்தமாவே சூரியனுக்குள்ள 1 டிகிரி 2 டிகிரின்னா அப்புறம் நீங்களே புரிஞ்சுக்காங்க. சுக்கிரனுடைய மொத்த தன்மை காலி இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, குறிப்பா ஆண்களுக்கு எடுத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை எந்த அளவுக்கு நெருங்குற அளவுக்கு உயிரணு குறைபாடு ஏற்படும். சரிங்களா? வம்ச விருத்திக்கு ரொம்ப 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 முக்கியமானது இல்லைங்களா ஆணுடைய உயிரணு. அப்ப அந்த உயிரணு ஆண்களுக்கு வந்து குறைபாடு ஏற்படும். சரிங்களா? ஆனா அதே நேரத்தில் பாருங்க, சுக்கிரன் கெட்டு போயிருவாரு. சுக்கிரனுடைய காரகத்துவம் தன்மை எல்லாம் அடிபட்டு போய் சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் கெட்டு போயிரு. நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தா அந்த ஆதிபத்திய படம் சுக்கிரதசை வந்தாலும் அந்த ஜாதகம் கிடைக்காது. ஆனா அதே நேரத்துல சூரியன் சூப்பர் ஆயிடுவார். சூப்பர் சூரியன் ஆயிடுவார். சரிங்களா? அட்டகாசமான சூரியன் ஆயிடுவார். அவர் சூரியனே அல்லங்க. அந்த சூரியன் சுக்கிரன் கிரக சேர்க்கை உள்ள அந்த ஜாதகத்தில் சூரியன் அல்ல, அவர் குரு. அப்படி நினைச்சுக்காங்க நீங்க. சரிங்களா? முழுமையான சுபகிரகமான குருவா மாறிடுவார். ஏன்னா இயற்கை அசுபர்கள்ல வந்து சூரிய கிரகம் வந்து பாதி அசுபர் பாதி சுபர், 50% அசுபர் 50% சுபர். சுக்கிரன் நெருங்கும் போது முழு சுபராகி குருவாகவே மாறிவிடுவார். அப்போ சூரியனுடைய காரகத்துவ பலன்கள், ஆதிபத்திய பலன்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸா கிடைச்சிடும். ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு போறாங்களா, ஒரு உயர்ந்த அந்தஸ்தான அரசாங்க வேலையே கிடைக்கும். அரசியல் ஈடுபடுறாங்களா, நல்ல உயர்ந்த அந்தஸ்தான அரசியலையே ஜொலிக்கக்கூடிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு மருத்துவர் ஆகிறாங்களா, கைராசி உள்ள மருத்துவராக திகழ்வார்கள். பரம்பரை தொழில் செய்யறாங்களா, அற்புதமா அந்த பரம்பரை தொழில அப்படியே வழிவழியா வரக்கூடிய தொழில் நல்ல சூப்பரா எடுத்து நடத்தக்கூடிய அந்த அமைப்பு, அந்த பக்குவம் அந்த ஜாதகம் கிடைக்கும். சிறந்த முதலாளி ஆக்கிடுவார். சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருந்ததுன்னு வைங்க, நல்ல சிறந்த முதலாளி ஆயிடுவார். அருமையான முதலாளி ஆயிடுவார். உயர்ந்த ஒரு பெரிய முதலாளி ஆயிடுவார் வைங்களேன். பெரிய முதலாளி ஆயிடுவார் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா. இப்படி சூரியனுடைய எல்லா காரத்துவம், அரசியலாட்டு, அரசு பணியாட்டு, மருத்துவராட்டு, பாரம்பரிய தொழிலாட்டு, இந்த ஒளிதரும் பொருட்கள், ரத்தனக்கள் விற்பனை எல்லாம் அந்த சூரிய பாவத்தை குறிப்பார். இந்த மாதிரி சூரியனுடைய காரத்துவம் பூரா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதிபத்திய பலனும் அருமையா கிடைச்சது. நல்ல ஆதிபத்தி வாங்கியிருக்கிறாரா, சூரிய கிரகத்தினுடைய தசை வரும்போது கொட்டி கொடுத்துருவார். சும்மா சுக்கிரன் கொடுக்கறதை சேர்த்து பூராத்தி கொடுத்துருவார், வாரி கொடுத்துருவார். நல்ல ஆதிபத்தி வாங்கியிருக்கும் போது. கெட்டாதிபத்தி சூரியன் வாங்கியிருக்கிறாரா, கெட்டாதிபத்தி வாங்கியிருக்கிறாரா, கெடுபலன்கள் அந்த ஜாதகரை பெரிய அளவில் பாதிக்காத அமைப்பை சூரியன் பண்ணிடுவார். ஏன்னா அவரு குரு மாதிரி செயல்பட்டு இருப்பார். சுக்கிரனுடைய தன்மைகளை வாங்கி 100%
முழுமையான சுபகரகமா சூரியன் செயல்படுற போது கெட்டாதிபத்தியம் இருந்தால் அந்த ஜாதகர் பெருசா பாதிக்காது. சரிங்களா? ஆனா இன்னொன்னு பாருங்க, இந்த இடத்துல இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெண்கள் ஜாதகம் இருக்குதுன்னு வைங்க, அற்புதமான சிறப்பு பெண்களுக்கு, அருமையான சிறப்பு பெண்களுக்கு, சிறந்த நிர்வாகியா இருப்பாங்க, நல்ல நிர்வாகத்தின் உள்ளவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேர்மையானவும் இருப்பாங்க. நேர்மையானவர்களாக, நிர்வாகத்தில் உள்ளவர்களாக, வெளிப்படைத்தன்மை உள்ளவங்களா செயல்படக்கூடியவங்களா பெண் ஜாதகிகள் இருப்பாங்க. பெண் ஜாதகத்தில் வந்து இந்த சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருந்துச்சுன்னா மிகச்சிறந்த நிர்வாகத்தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க. அரசு வேலைக்கு போறாங்களா, பெண்களுக்கு மிக அற்புதமான அரசு உயர்ந்த உத்தியோக அமைப்பு கிடைக்கும். அரசியல் ஈடுபடுறாங்களா, இன்னைக்கு தான் பெண்களும் வந்து அரசியல் ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இல்லைங்களா? உள்ளாட்சியில வந்து ஆணுக்கு நிகராவல்ல பெண்களுக்கு பதவி இல்லைங்களா? அதனால பெண் ஜாதகத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிற போது அவர்கள் அரசியலில் ஈடுபட்டாலும் அரசியலிலேயும் மிக உயர்ந்த ஸ்தானத்தில் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்பை அமைத்து தரும் சிறந்த நிர்வாகி பெண் ஜாதகத்தில் இருக்கிற போது இதெல்லாம் ரெடி, அதெல்லாம் ரெடி, அதெல்லாம் கரெக்ட், சரி. ஆனா நல்ல அரசு துறையில ஈடுபட்டால் நல்ல உயர்ந்த பதவி, அரசியல் ஈடுபட்டால் நல்ல ஒரு அமைப்பு, இதெல்லாம் ரைட்டு. ஆனா கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டார்கள். சரிங்களா? அடங்கி போக மாட்டாங்க. கற்றவன் தான் அடங்கி போகணும். சரிங்களா? இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள பெண் ஜாதகிய கட்டக்கூடிய கணவன் தான் விட்டு கொடுத்து போக வேண்டுமே தவிர, பெண் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள பெண் கணவனுக்கு அடங்கி போக மாட்டாள். சரிங்களா? அதனால ஏன்னா சூரியனுடைய தன்மை அத்தனை இந்த பெண் கிட்ட இருக்கு. ஆளுமை தன்மை, தலைமை பண்பு எல்லாமே அந்த பெண் கிட்ட, சூரியனுடைய எல்லா தன்மையிலும் அந்த பெண் கிட்ட இருக்கு. அப்ப அந்த பெண் வந்து மேலாண்மை செய்யக்கூடிய அந்த இயல்போடு அந்த தன்மையோடு தான் செயல்படுவாள தவிர, சூரியன் எப்படி எந்த கிரகத்துக்கும் எந்த நிலையிலும் கீழ்ப்படிந்து போகக்கூடிய தன்மை இல்லாதவரோ, ஏன்னா அரசன் ஆளக்கூடியவன், ராஜா சூரியன் இல்லைங்களா? ராஜா. அப்ப ராஜா வந்து யாருக்காவது கீழ்பிடிச்சு போவாங்க, கட்டுப்படுவார். ராஜாவுடைய ஆணைகளுக்குத்தான் யாரா இருந்தாலும் அடங்கி போகணும், கட்டுப்பட்டு போகணும் இல்லைங்களா? அப்படி ராஜ அம்சத்தோடு தான் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள பெண் செயல்படுவார். அதனால அந்த பெண்ணுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை உள்ள பெண் ஜாதகிக்கு பொருத்தம் பார்க்கிறப்பவே அதுக்கு தகுந்த மாதிரி பொருத்தமுள்ள ஆண் ஜாதகத்தை சேர்ப்பதுதான் சிறப்பு சிறப்பு என்று சொல்லி அடுத்த காணொளியில் அடுத்த தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.